आदि यस्याभवद्भक्तजनार्तिहन्तुः त्वमन्ये स्वविचार्य दूर्णं संवेवतारसमनञ्जलभ्यं श्रीधर्मं शरणं प्रपद्ये सुनित्यमच्युतपदां अस्मद्गुरोर्भगवतो रामानुजस्य चरणो शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सत्तां सुभाहृदि प्रपद्ये निरवध्यानां निरवध्यां शरणं भवदीगानां सर्वमुनीश्वरं श्रीरङ्गे धैर्ये गुणाकरुणया साधश्चे नरसिंहकार्यं मे अदाम्बुजेन्दे विरन्दानं दीक्षां विदयादिविश्वे भावन्तं मुदाग्रेशं श्रीमद्रं श्रीयोनिं संशयेश्वरशरगुणा संयमेन्द्रदृष्टं नारदितरदिव्योदिदेवदासे राज्यं श्रीरङ्गधारी खलवेदिपतेः आप्तरक्षेयुहुमास्थानं सेवेन्द्रं सकलगुणनिधेक्षाय श्रीरङ्गनाय शरणगोपेन्द्रदृष्टं लक्ष्मीर्हुमसर्वेकल्यपात्रं श्रीरङ्गोराट् भोगभृत्यं वेदान्तदेव सम्प्राप्ताध्यात्मशास्त्रं हरिभोः वेदान्ते पावदूरत्रिदर्शिता सङ्गपूर्वेण सूक्तं वाक्यं परमरमणस्य श्रीमद्रङ्गशरारिहं श्रीमद्वीरभूत्वहास्य आधारविन्दाश्रीमत्पदं सदेशे कारुण्यवीक्षास्पदं सेवे रामाय नारायणं वन्दे वत्सेपूर्णं गुणवरं वेदान्तदेशीन्द्रकटाक्षलब्धैयसारम् अनवद्यगुणं पुराग्र्यं कृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरम् आश्रयामः श्रीवत्सचन्द्रमिश्रेभ्यः नमोक्तिमदीमहे विदुत्ते स्त्रीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् अम्बरमे तन्नीरे सूरे अरञ्जिन्यं செம்பெருமான் கும்பனார்க்கெல்லாம் கொடுத்த குலவிளக்கே செம்பெருமாட்டி சோழாய் அறிவுராய் அம்பரமூடரில் துவங்கி உலகாந்த உம்பர்கோமானே உறங்காதேந்திராய் செல்வடி செல்வா பரதேவா உம்பி உண்ணி உலங்கேலோ என்பான். எப்பவுமே பெரும்பாலும் இந்த ஆங்கில புத்தாண்டு தினத்துலதான் இந்த பாசுரம் வரும். அந்த ரீதியில ஆச்சரியமான பாசுரம். எம்பெருமான அடைவதற்கு முன்னாடி அதாவது என் உயிர் தந்து அளித்தவரை சரணம்
போக்கு யான் அடைவேன் அவர்களுடைய இறைவனைக்கு பின்னருளால் பெரும்பூதூர் வந்தவள்ள பெரிய நம்பி ஆள வந்தார். இப்படி இந்த கிரமத்துல எம்பெருமான் திருவடிகள் அடைகின்றன. அது மாதிரி இந்த எம்பெருமான அடைவதற்கு முன்னாடி முதல்ல கோயில் காப்பானு துவாரபாலகரை நமஸ்காரம் பண்ணா போன பாசுரத்துல. இந்த பாசுரத்துல நமக்கெல்லாம் ஜெகத்திற்கெல்லாம் விளங்கக்கூடிய மோட்சத்தை தரக்கூடிய திவ்யதம் பெருவினுடைய சம்பந்தம் பெற்ற அதாவது நந்தகோபாலன் யசோதை அவரையும் ஆயுஷேஷ அவதாரமாக பலராமன் இவர்களை முன்னிட்டு எம்பெருமான அடையிறதுக்காக இந்த பாசுரத்தில் சொல்லப்படுற நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட இந்த திருப்பாவ மாசத்துல இன்றைக்கு ஆழ்வானுடைய கிருத்தியான வைகுண்ட ஸ்தவத்திலிருந்து சில ஸ்தவங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம். கீழே பெரிய பிராட்டியார், பூதேவி, நீலாதேவி இவர்களெல்லாம் அவளை பற்றி வர்ணிச்சார். இப்ப அடுத்ததாக எம்பெருமானுக்கு ஆழ்வாரே சாதிச்சிருக்கேன். 16,000 தேவிமார்கள்னு சொல்லி சாதிச்சிருக்கேன். அதனால பிரதானமாக கூடிய பெரிய பிராட்டி என்ன, பூபி பிராட்டி, நீலா பிராட்டி என்ன, மற்றும் சில மனைவிகள்லாம் எம்பெருமானுக்கு இருக்கா. அவர்களையும் அவர்கள் இந்த ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார். பாவைரனுக்ஷணம் அபூர்வரசானுவித்தைஹி அத்யத்புதைஹி அபிநவைஹி அபிநந்திய தேவி கிருத்யான்யஜோஜித பரிச்சதினோ யதார்ஹம் சம்பாவயந்தம் அபிதோ பகவன் பவேயம். அதாவது எம்பெருமானுக்கு ஸ்ரீ பூமி நிலா அப்படின்ற பிராட்டிமார்கள் உண்டு அப்படின்னு சொல்லி, அது மட்டும் இல்ல பல பிராட்டிமார்கள் உண்டு சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்குது. அதனால அவரை பற்றி இங்க சொல்லி அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட 16,000 தேவிமார்களுடைய எம்பெருமான் அவர்களிடத்துல எப்படி இருக்குன்னா துல்லியனா இருக்கான் அப்படின்றதையும் இந்த ஸ்லோகத்துல தெரிவிக்கிறார். ரொம்ப சமமான காரியம். பல மனைவிகள் இருந்தா எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிரீத்தி வச்சிருந்துக்க முடியுமா அப்படின்றது நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா எம்பெருமான் அப்படிதான் இருந்திருக்கான். பாவைஹி அனுக்ஷணம் அபூர்வ ரசானுவித்தைஹி அத்யத்புதைஹி அபிநவைஹி அபிநந்திய தேவிஹி பிருத்யான் யதோஜித பரிச்சதினோ யதார்ஹம் சம்பாவயந்தம் அபிதோ பகவன் பவேயம். ஹே பகவன் எம்பெருமானே, அனுக்ஷணம் கணந்தோறும் அபூர்வ ரசானு வித்தைஹி அபூர்வம், அதாவது புதுசாக சிங்காரசம்னு பேரு. அந்த சிங்காரசத்தை கொடுக்கக்கூடியவர்கள் அவர்களாலே வரக்கூடிய புதியனவான சிங்காதி ரசங்கள் கூடியனவும் அத்யத்புதைகி மிகவும் வியக்கத்தக்கவைகளும் அபிநவைகி முதலாக ஏற்பட்டதை போன்றவைகளான பாவைகி சாத்விகாதி பாவங்களால் தேவீகி பிராட்டிமார்களை அபிநந்திய முகப்பித்துக் கொண்டும் யதோஜித பரிச்சிதனகா அவர்களுக்கு உரிய கைங்கரிய உபாய கரணங்களுடன் கூடிய விருத்தியான ஏவல் தேவைகளை செய்யும் அனந்தகருடாதி நித்திய சூரிகளை
யதார்த்தம் அவர்களுக்கு தக்கபடி சம்பாவியந்தம் கைங்கரியை ஏற்றுக்கொள்வதால் கௌரவித்துக் கொண்டிருக்கும் பகவந்தன் தேவரீரை அபிதா நாலாபுரமும் பவயம் சூழ்ந்திருந்து ஏத்தக்கலவே. கீழே எம்பெருமான் பெரிய பிராட்டி ஸ்ரீதேவி பூதேவி இவர்களெல்லாம் கூடினவனாக இருக்கிற உனக்கு நான் கைங்கரியம் பண்ணார். இப்ப அப்படி இல்லை. சாஸ்திரங்கள்ல உமக்கு எத்தனை தேவிமார்கள் சொல்லியிருக்காளோ அத்தனை தேவிமார்கள் அதோட கூட அனந்தகள் விஸ்வக்ஷனாதிகள் எல்லாரும் உனக்கு பலவிதமான கைங்கரியம் அவர்களுக்கு தகுந்த கைங்கரியங்கள் அதனால ஏற்படக்கூடிய ரசானுபவங்கள் இவைகளெல்லாம் அவன் அனுபவிச்சுட்டு அங்க அவர்களோடு எழுதிருக்கான் பரமபதத்துல. அப்படிப்பட்ட அந்த அவனுடைய திருவடியில நான் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இங்க அதாவது ஆலங்காரிகள் சொல்ற ஒருவன் பல ஸ்திரீகள் கிட்ட ஒரே மாதிரியான பிரீத்தி உடையவன்றது தெரியப்படுத்தலாம். துல்லிய அநேகத்திர தட்சிணா அப்படின்னு, அதாவது இந்த பல மனைவிகள் இடத்துல ஒரே சீரான பிரேம பந்தத்தை உடையவன். ஏன்னா தசரதற்கு நிறைய மனைவிகள் உண்டு. அதனால அவர்களிடம் ஒரே மாதிரியான பிரீத்திய விஷயத்தை நான் சொல்றேன். இப்போ அந்த ராஜாக்கள் விஷயம் சொல்லும்போது புருஷ சூக்த பிரதிபாதன எம்பெருமான் இருக்கானே, அவன் உண்மையிலே அவன்தான் புருஷன். மீதி அவனால் சிருஷ்டிக்கப்படுகிற அனைத்தும் அவனுக்கு பத்தினி போன்றவர்கள், பெண்ணை போன்றவர்கள். அதாவது சொல்ற ஸ்ரீபிராயம் இதரஞ்சகத்து, அவனை தவிர மீது எல்லாமே இந்த ஜகத்துல இருக்கிறது எல்லாமே ஸ்திரீ பிராயம், பெண்கள் போன்றதுதான். எப்படி பெண்களுக்கு பர்த்தாவிடம் பாதிவிரத்தியம், அதாவது கற்பு எப்படி முக்கியமோ அப்படி அந்த மாதிரி பாரம்பரிய காந்தியம் நாம எம்பெருமான் கிட்ட பிள்ளைகளா இருக்கணும். அப்படி நாம எம்பெருமானிட்ட பக்தி செலுத்தணும்னா அவன் நம்மளுடைய பாதிவிரத்தை பாரம்பரிய காந்தியத்தை பார்த்துட்டு அவனும் நம்ம கிட்ட எப்படி பல தேவிமார்கிட்ட அவன் எம்பெருமான் ஒரே சீரான பிரேமையை உடையவனா இருக்கானோ அதே பிரீத்தியை நம்ம கிட்ட செலுத்துவான். பும்ஸ்வே தத்வேன திருஷ்டே நகல புனரபி பிராணிதா ஸ்தானுதாதி. அதனாலதான் இங்க சம்பாவயந்தம் அபிதோ பகவன் பவேயம்னு சாய்கிற. நாம் எப்படி ஸ்திரீகள் பாதிவிரத்த உடையவர்களாக தன்னுடைய கணவன் நடக்கிறாளோ அதே மாதிரி நாமும் எம்பெருமான் கிட்ட பரபக்தியோட பரம பக்தியோட அவனை அணுகி கைங்கரியம் பண்ணான்னா அவன் நம்மிடத்துல அவன் தன்னுடைய அனுகிரகத்தை பண்ணுவான். அப்படின்னு அந்த அர்த்தத்தை தான் சம்பாவியந்தா அபிதா பகவன் பவேயம். அதான் நாச்சியார் திருமொழியும் பள்ளி ஒளியம் எடுத்து அடிகொட்டிட கூடுமாகில் கூடிடும் கூடுதேன்னு சாய்கிறார். ஆழ்வார் சாய்கிச்சே வடிவினை இல்லா மலர்மகள் மற்ற நிலைமைகள்
பிடிக்கும் மெல்லடியை கொடுவியேனும் கொடுவினையேனும் பிடிக்க அப்படின்னு ஆழ்வார் பாதிக்கிறார். இப்படி எம்பெருமானுடைய திருவடிய வருடி உருளாலே யாரு? மலர்மகள், மகள், இன்னும் சில தேவிமார்கள். அதே மாதிரி நானும் உன்னுடைய திருவடியை பிடிச்சு கைங்கரியம் பண்ணணும்னு அது ஆளவந்தார் ஸ்தோத்திரத்தில் சாய்கிறார். அபூர்வ நானாரத பாவ நிர்பர பிரபத்தயா முக்த விதக்தலீலையா அப்படின்னு பெரிய பிராட்டியிட்ட எம்பெருமான் எப்படி அவனுடைய சீலத்தை காமிக்கிறாரோ அதே மாதிரி இதர மகிழ்ச்சி கிட்டையும் அப்படிதான் நடக்கிறான் அப்படின்னு சாகிறது. பாஷ்யக்காரரும் சேஷாசனாதி சர்வம் பரிஜனம் பகவதா தஸ்து அவசோலித்த பரிச்சரியாயா ஆக்ஞாபயன்சியா அப்படின்னு வைகுண்டத்துல அருள் செய்திருக்கார். அப்படி எம்பெருமானுக்கு பல பேர்கள் சூழ்ந்திருந்து அங்க பரமபதத்துல கைங்கரியம் பண்றா. அதுல அனந்தகள் விசேஷாதிகளும் சேர்ந்து இங்க தேவின்னு ஒரு பதம் இருக்கு. சில சில அது வேற படம் உண்டு, தேவின்னு ஒரு படம் உண்டு. அப்போ அது ஏகவச்சனமாகும். அப்படி தேவின்னு வச்சுட்டா எம்பெருமானும் பிராட்டியுமாக ரெண்டு பேரும் சேர்ந்து மற்ற பரிஜனங்கள், மற்ற மற்ற பிராட்டிமார்கள், மற்ற பரிஜனங்கள் அவர்களுக்கெல்லாம் அவளுக்கு தகுந்த கைங்கரியத்தை நியமிச்சு கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் வரும். ஆக இங்க இவ்வளவு பேர் சூழ்ந்திருக்கிறதுடைய காரணம் என்ன அப்படின்னா பகவத் கைங்கரிய ரூப பரம புருஷார்த்தம் தான் இங்க முக்கியம் தெரியுது. ஆக பிராட்டியினுடைய நியமன பிரகாரமே இந்த பகவத் கைங்கரிய ரூப பரம புருஷார்த்தமானது நடத்தணும் அப்படின்னு அங்க சித்தோபாய சோதனாதிகத்துல சுவாமி தேசியம் சாய்க்கிறார். அதான் இங்க உத்தரார்த்தத்துல தெரிவிக்கிறார். ஸ்ரீஸ்தவத்தையும் பார்த்தோம். அங்க கிரீடேயங்கள் நானிதாச ரசதா சாத் ஐக்கரஸ்யாது தயா அப்படி அவர்கள் கைங்கரியம் பண்ணதால இவர்களுக்கு அப்படின்னு சாய்கிறார். அப்படிப்பட்ட அந்த ரச அந்த அனுபவம் எப்படி இருக்கு அப்படின்னா அத்யுதம், அபூர்வ, அந்த அபூர்வ ரசம், அத்யுதம், அபிநவை அப்படின்னா இருக்கு. ஆக அந்த ரசபாவமானது பரம்பரையா உத்தரோத்தர விஷயம், அது மேலும் மேலும் பரம்பரையா தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அதை சொல்றீங்க அபூர்வத்துவம்னு. அபிநவைகின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா அபிநவைகின்னா இதுக்கு முன்னாடி இல்லாத அனுபவத்தை இப்ப கொடுக்குறது அர்த்தம். அப்ப அத்யுதம் எதுக்கு அப்படின்னா அது ஆச்சரியமா இருக்குன்னு அர்த்தம். அதனால அபிநவை, அதாவது அபூர்வம், அபிநவம், அத்யுதம் இவைகள்லாம் இன்னும் சொன்னதே சொல்ற மாதிரி இருக்குன்னு சொல்ல விட ஒன்றுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு.
ஆக இங்க தேவின்னு சொல்றதுனால முடிவில்லாதபடி தேவிமார்கள் எத்தனை பேர் கணக்குல அப்படின்றத இங்க தேவியின் நான் சொல்றேன். பட்டரும் ஸ்ரீகுணதத்த கோஷத்துல தேவித்வம் தேவித்வம் அனுநீலயா சக மகி தேவியா சகசிரம் ததா யாபிஸ்வம் ஸ்தனபாகு திருஷ்டிபீரிவ சுவாமி பிரியம் சாகசே அப்படின்னு மகி தேவியா சகசிரம் ததா. அதனால சகசிரம்னு சொல்லிட்டேன். ஆனா லோகத்துல ஒரு மனைவி மேல 2 மணி இருந்தா 2 பேருக்கு பரஸ்பரம் ஒத்துமை இருக்காதே என்ன அப்படி. ஆனா இங்க எம்பெருமானும் எல்லாருமே ஒரே ஒத்த நிலையுடையவரா இருக்குன்னு சொல்றது இது எப்படி சாத்தியம் அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா அதுக்குதான் சொல்ற யாபிஸ்வம்னு அதுக்குதான் இங்க பதில் சாதிச்சிட்டேன். யாபிஸ்வம்னா என்ன? சம்பானந்த பவிதோ பகவன் பவேயம் அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது இங்க இந்த ஒத்த நிலையுடையவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. என்ன அப்படின்னு சொன்னா அந்த தேவிமார்களும் எம்பெருமான் இந்த சேத்தனர்களை ரட்சிக்கக்கூடிய வியாபாரத்துல அவர்களும் தங்களுடைய இந்திரியங்கள் எல்லாத்தையும் ஒத்து எம்பெருமானோடு சேர்ந்து அந்த சேத ரட்சண வியாபாரத்துல எம்பெருமானுக்கு ஒத்துழைப்பாக இருக்கிறார்கள்னு அர்த்தங்க. அதான் பட்டர ஸ்லோகத்துல சகசரன் ததா யாபிஸ்வம்னு ஒரு பதம் இருக்கு. பட்டர ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்துல இல்ல, பட்டர ஸ்லோகம் யாபிஸ்வம் சொன்னதால சமமா இருக்கு. எப்படி சமமா இருக்கு அப்படின்னு சொன்னா அவர்கள் எல்லாருமே எம்பெருமான ஒத்த கருத்தை உடையவர்களாய் இந்த ஜீவ ரட்சணத்தை இந்த சேத்திர ரட்சணத்தை வியாபாரத்துல ஒத்து இருக்கிறார்கள்னு அர்த்தம். அதுதானே காரியம், வேற ஒண்ணும் காரியம் இல்லையா? அங்க என்ன வந்து காத்தால எழுந்தா டைம் டேபிள் போட்டு இத்தனை மணிக்கு சாப்பாடு ஒரு பொண்ணு ஒரு மனைவியாத்துல லஞ்சு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல அப்படிலாம் பங்கு போடுற காரியமே கிடையாது. எல்லாமே அங்க கைக்கரியம் தான், அது ஒரு வியாபாரம் கிடையாது அங்க. இந்த மாதிரி இது கேவலம் இந்த தோலை அனுபவிக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஆனந்தம் கிடையாது அங்க. அங்க எல்லாமே ஜகத்துல அது தவிர இப்ப நித்திய சூழலுக்கெல்லாம் அவளுக்கு எப்படி கைங்கரியங்கள் ஏற்கனவே பகவானால அவனுடைய சங்கல்பத்தினால சாஸ்திர பிரகாரம் அவளுக்கு ஏற்பட்டுக்களையும் அவளை பண்ணிட்டு இருக்கா. இங்க சர்வருக்கும் கிடைக்கிற பிராப்தி உண்டுன்னு ஒரு வாக்கியம் பிரமாணம் இருக்கு. என்னன்னாக்க சர்வாவஸ்தோஜித அசேஷ சேதே ரதிஸ்தவா பவயம் முன்னிலையாச்ச துவயம் குல்சமா அப்படின்னு அதை தவிர சரணாகதி கத்தியத்துல பவானி அப்படின்னு கைகரித்த பிரார்த்திக்கிற செய்வதற்கு எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறேன். எம்பெருமான என்ன பண்ற அசேஷ அவஸ்தோஜித அசேஷ நித்திய கிங்கரோ பவா அப்படின்னு எம்பெருமான அனுகிரகிக்கிறார்.
திரும்பி அங்கிருந்து அவளுக்கு எப்படி போச்சு, இது எப்படி எல்லா கைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா பரீட்சை பரீட்சை ஏதாவது முதல் எம்பெருமான் அவன்தான் சுவாமி. அவனுடைய அபிப்பிராயத்துக்கு ஈடாக இவனுக்கும் ஒரு மனசுல எண்ணங்கள் ஏற்படும். அந்த கைங்கரியம், அதாவது எம்பெருமான் நியமிச்சிருந்தா நான் எல்லா கைங்கரியமும் நான் செய்யறேன் அப்படின்ற எண்ணம் தான் இவனுக்கு வரும். அப்போ எம்பெருமான் சங்கல்பிச்சுட்டானாக்கா இவருக்கு கிடைக்காத கைங்கரியம் எதுவும் கிடையாது. நாம கேட்கறது கேட்கணும், எந்த கைங்கரியம் வேணாலும் செய்யறேன். ஆச்சாரிய சன்னதி போனா எந்த கைங்கரியம் செய்யறேன் அப்படின்னு சொன்னா இல்லை எனக்கு இந்த கைங்கரியம் வேணா நான் வருவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த கைங்கரியம் அப்புறம் அந்த இடத்துல எந்தெந்த இடத்துல காலி இருக்கோ இல்லைன்னா நீ இரு, அப்புறம் இன்னொரு சமயத்துல தரலாம், கூட இருந்து நீ அப்போ இரு அப்படி சாய்க்கலாம். அப்போ கைங்கரியம் பண்ண வேண்டியதில்லை. கைங்கரியம் பண்ணாமே ஐடிகள் பக்கத்துல இருந்து அவருக்கு சந்தோஷம் உண்டு பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கு. இப்போ ஏற்கனவே அவளை கைங்கரியத்தை நியமிச்சாச்சு. சரி வரிச்சேன் கைங்கறி கொடுத்தா போறோம்னு வந்துடுவா. அப்புறம் ஏன் அவருக்கு செய்திகள் நான் பண்ண மாட்டேன்னா நான் ஒரு 10 நாளைக்கு செய்யறேன், அவர் 10 நாள் வேறுபடி விட்டுமே அப்படின்னு கேட்டாங்க, அது கூட. அதனால ஏற்கனவே அவளுக்கு விவசாயமான கைங்கரியத்தை கொடுத்தாச்சுன்னா அந்த அதுல தனக்கு அதை அவகிட்ட இருந்து எனக்கு வரணும்னு எதிர்பார்க்கணும். அந்த மாதிரி எண்ணம் வராது. அந்த மாதிரி எண்ணமும் இங்க பருவத்துல வராது. ஏன்னா இந்த போட்டி மனை பண்ணுவதெல்லாம் அங்க எல்லாமே சாத்விக எண்ணங்கள் தான் வரும். அதனால அது வரதுக்கு பிரசக்தியே கிடையாது. இது 2வது காரணம். அதனால்தான் இங்க எதோச்சித பரீட்சதினோ எதார்த்தம்னு சாய்ந்த. அப்புறம் 3வது, இப்போ யாரோ இப்போ அனந்தன் ஒரு கைங்கரியம் பண்ற, அந்த கைங்கரியே எப்பெருமாள் பிரீத்தி ஏற்படுறது. என்ன இப்போ கைங்கரி செய்ய நமக்கும் அந்த பிரீத்தி ஏற்படுறது. அதனால அந்த சந்தோஷத்துல வாசிய வித்தியாசமே இல்லை. புரியுதா? அதாவது எம்பெருமானுக்கு கருடன், விஸ்வசேனர், ஆயுஷேஷன் இவெல்லாம் கைங்கரியம் பண்றான். இந்த முக்தன் அங்க வெறுமை பார்த்து வேடிக்கை பார்த்து உட்காந்துருக்கான். அவனுக்கு வந்து ஐயோ அவெல்லாம் கைங்கரியம் பண்றா. இப்ப சாதாரணமா இப்போ நன்னா கைங்கரியம் பண்ணிட்டு பெருமாள் கைங்கரியம் பண்ணிட்டு நன்னா உடம்புல தெம்பு இருக்க மட்டும் பண்ணிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தெம்பு குறைஞ்சு போறது. அப்ப ஆச்சாரியன் சாய்க்கிறார், நீ ஒண்ணும் கைங்கரியம் பண்ண வேண்டாம், பேசாம எழுந்திருக்கா, அதுவே போறோம் அப்படின்னு சொல்ற. ஆனா நமக்கு என்ன ஆகும், வந்து ஐயோ அவன் நம்ம விரும்ப உட்காந்துருக்குமே, கைங்கரியம் பண்ணாலும் விரும்ப உட்காந்துருக்கான். அதுவும் இல்லாத நம்மளை போய் வயசாயிட்டு நம்ம கையால் அவளால முடியல அப்படின்னு யாராவது நம்மள முடியலன்னு நினைக்க போறாளே, அப்படிதான் நம்ம மனசுல என்ன வரும் இல்லையா? ஐயோ நம்மளை கைங்கரியம் பண்ணல இப்படி விரும்ப உட்காந்து சொல்லல. அது ஐஸ்வர்யா ஆச்சாரியனுடைய ஒரு உதாரணமான பாவம். ஆனா நமக்கு விரும்ப உட்காந்துதா ஐயோ நம்மளுக்கு விரும்ப உட்காந்து சாப்பிடான்னு சொல்லுவாளே, கைங்கரியம் பண்ணேன்னு சொல்லுவாளே, அதனாலதான் நம்மளை லட்சியம் பண்ணிடுவோ அப்படிலாம் என்ன வரும். அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரவே வராது. அதனால நித்திய சூரியர்கள் பண்ற கைங்கரியத்திலேயே இந்த புத்தகத்துக்கும் அந்த ஆனந்த அனுபவம், அவர்களுக்கு என்ன அனுபவத்துல ஆனந்த அனுபவம் ஏற்படுறதோ அதே ஆனந்த அனுபவம் இவனுக்கு ஏற்படுறது. எம்பெருமான் அவர்கள் பண்ற கைங்கரியத்தினால என்ன ஆனந்தத்தை பெறுகிறாரோ அதே ஆனந்தத்தை முக்தர்கள் மூலியமா பெறுகிறார் பகவான். அதனால அங்க தாரதமியமே கிடையாது. அனுபவத்துல கைங்கரியம் செய்தவர்களும் கைங்கரியம் செய்யாதவர்களும் அவர்களுக்கு வசமான கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறவர்களும் ஒருத்தர் கூட எம்பெருமான் திருவுள்ளத்தை அவனுடைய தான் இவர்களும் அனுபவிக்கிறார், அவனும் அனுபவிக்கிறான் அப்படின்றது. அதனாலதான் இங்க முக்தனுக்கும்
எம்பெருமானுக்கும் சாமியம் இது அனுபவம் தான் சாமியம். அதனால மோட்சத்துல தாரதமியம் கிடையாது. அதனால சம்பாவயம் அபிநோபயம் அப்படின்னு சொல்ல அது கூட இது உயர்ந்த இந்த ஸ்லோகம் இருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அதாவது எம்பெருமான் பல தேவிமார்கள் நித்தியசூரிகள் இவர்கள்லாம் இருக்கா. இவர்கள் இருந்து அவர்களுக்கு தகுந்த காரியங்கள் சிருஷ்டிகள் பெருமாளை பண்ணிட்டு இருக்கா. ஆனா எல்லாருமே ஒரே திருப்தியா பெருமாள் இருக்கா. அது எப்படி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொன்னா இதுதான் பல ஏன்னா ஆனந்த தாரதமியம் சில மதஸ்தால் இருக்கா. பரமபதத்திலையும் ஆனந்த தாரதமியம் உண்டு, அங்கேயும் இருக்கா அப்படின்னா அதனால்தான் ஸ்ரீசூரநாத ஸ்ரீசூக்தோ சித்தாந்தாக பதே பதே சூக்மப்ளஜ்ஜீக்ஷா ஜிமாத்திரமே தர்ஷிதம். இங்க ஆழ்வான் அவரே ஸ்ரீ கூரநாத ஸ்ரீசுக்திகள் இருக்க அடிக்கடி சித்தாந்தாக பதே பதே அந்தந்த ஸ்லோகங்கள்ல சித்தாந்த அர்த்தங்கள்லாம் சொல்ற. அந்த சூக்ஷ்ம பிரஜீகி என்ன அறிந்த வித்வான்கள் இருக்காளே அதை இதை சேவிச்சுட்டு அத ஜின்மாத்திரம் தரிசனம் இந்த இப்படி கூட்டிட்டு காமிக்கிறாரு ஆச்சரியமான ஸ்லோகங்கள் அப்படின்னு வித்வான்கள்லாம் இத பாராட்டும்படியா அமைஞ்சிருக்குன்னா அவரை சாய்க்கிறார். அதாவது இங்க சம்பாவயந்தம் அபிதோபவேயம் அப்படின்னு சம்பாவயந்தோ அபிதோபவேயம் சொன்னதால இப்படி பாரபட்சம் இல்லாம எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரியான அனுகிரகம் பண்ணிட்டு ஆனந்த அனுபவத்தை பண்ணிட்டு இருக்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த சன்னிவேசத்துல நானும் தேவருக்கு கைங்கரியம் பண்ணணும்னு அங்க ஆசைப்படுற. ஆக ஆளவந்த என்ன பண்ண பவந்தமேவ அனுசரணம் பவந்தமேவ மூட இதுல நிரந்தரம் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சாதிக்கிற. அப்படி ஒரு நிமிஷம் கூட விடாம எம்பெருமான சுத்தி நின்று பலவிதமான கைங்கரிய யோக்கியமான நிலையைதான் தனக்கு போகணும் அப்படின்றத இங்க அவருடைய மனோரத்தை இந்த ஸ்லோகத்து மூலியா சாதிக்கிறார். இத சுவாமி தேசிகன் அத்திகிரி மகாத்மியத்துல சாய்கிறார். பிரதட்சிணம் பிரைதி ததா பிரதட்சிணம் பிரயாதி தூரம் புனரேதி சந்நிதி கரேண பஸ்பர்ஸ் மமாஜ்ய தத்வயு பிரியேன காடம் பரிசத்வேக்ஷனம் அப்படின்னு ஒரு புராண. அந்த புராணத்துல இந்த அயமேதி அந்த வேள்வி பண்ணணும் இல்லையோ பிரம்மா அந்த யாகத்துலதான் புண்ணிய கோட்டியோட பெருமாள் வந்து அவதரிச்சார். ஆக அந்த புண்ணிய கோடி விமானத்தோட பெருமாள் தேவாதிராஜன் சேவை சாதித்த போது பிரம்மாவுக்கு அப்படி ஒரு ஆனந்த நிலை ஏற்பட்டுதான். அந்த மாதிரி ஒரு ஆனந்த அனுபவத்தை தான் இங்க சம்பாவியந்தம் அபிதோபவேயம் அப்படின்னு சாய்கிறார் அப்படின்னு. இதோட 83 ஸ்லோகங்கள் ஆச்சு. அடுத்தது ஹந்தஹந்தஹதகோஸ்மி கலோஸ்மி ஜிம்மாம் முக்ஷேன் அஹோ அஹமிதம் கிமுவாசவாச வாமங்க மங்கள குணாஸ்பதம் அஸ்தஹேயம் ஆஸ்மர்த்துமேவ கதமர்ஹதி மாதுரிஹங்கா. இதுக்கு மேல இதை இவ்வளவு நாளி எம்பெருமானுடைய திருமேனி ஆபரணங்கள்
அப்புறம் அவர்களுடைய தேவிமார்கள் எல்லாரையும் அவர் அப்படிப்பட்ட எம்பெருமான கைங்கரியம் பண்ணோன்னு ஆரம்பிச்சார். திருப்பி உடனே என்ன ஆயிடுச்சு, இந்த கைங்கரியம் பண்றதுக்கு நான் யோகிதை உள்ளவனா, நான் இவ்வளவு ஆசைப்படுறேன், இந்த ஆசை எனக்கு தகுமா அப்படின்னு தன்னை நைச்சாந்தனம் பண்ண ஆரம்பிக்கிறார் மேற்கொண்டு சில ஸ்லோகங்களால. ஏன்னா ஆழ்வாரும் அடிக்கடி பெருமாள் சொல்லிட்டே வருவார், திடீர்னு நீசினை நிறைவொன்றுமுதன் நீங்கள் பாசம் வைத்த அப்படின்னு சொல்லுவார். அதே திருமங்கை ஆழ்வார், மார்க்கம் ஒன்றறிய மாட்டா மனிதனில் புருஷனாய மூர்க்கனையன் வந்து நின்று மூர்க்கனையனேன்னு தன் நைஷ்டாந்தனம் பண்ணுகிறார். அதனால ஆள வந்தாலும் அவிநீதம் நிர்தயம் மாமலட்சம் இப்படிதான் தன்னை சாய்கிறார். ஆக தன்னுடைய நைச்சான சந்தானத்தை இந்த ஸ்லோகத்துக்கு ஆரம்பிக்கிறார். ஹந்த ஹந்த ஹதகோஸ்மி கலோஸ்மி ஜிங்மான் முக்கியன்னகோ அகமிதம் கிமுவாச்ச வாச்சா துவாமங்க மங்கள குணாஸ்பதம் அஸ்தஹேயம் ஆஹா ஸ்மர்த்துமேவ கதமர்ஹரி மாதிரியா. அங்க எம்பிரானே ஹதகா, ஹதகன்னா இறந்து பட்டவனை போன்றவனாக ஆகிறேன், அன்று அஸ்மி ஆகிறேன். ஆ ஹந்த ஹந்த, ஐயோ என்ன வேவு வேவு. கலஹா, கலஹா அப்படின்னா பாவங்களை செய்து பெருக்கி வரும் முட்டாளாக அஸ்மி ஆகிறேன். அப்படிப்பட்ட மாம் இத்தகைய அடியேனை திக் இகழ வேண்டும். முக்கியன் பிராகிருத போகங்களில் மோகித்து வரும் அகம் அடியேன். வாச்சா உதட்டில் அழகான சொல்லால் கிமு வாச்சா என்ன சொன்னேன். அகோ அந்த மங்கள குணாஸ்பதம் உணர்முழுநலம் என்றபடி நலம் திகழ குணாயம் அஸ்தகேயம் கெட்ட குணங்களற்றவருமான சுவாம் தேவரியை மாதுக் அம்ஹா என்னை போன்றவரின் பாபங்கள் ஸ்மர்த்துமேவ நினைப்பதற்கே கதமர்கதி எப்படி தரும். அந்தோ உடனே இவ்வளவு தூரம் நான் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் எதுக்குமே லாய்க்கு இல்லாத ஒரு நான் செத்த போனேன். நான் அவ்வளவு பாவத்தை பண்ணியிருக்கேன். எனக்கு ஞானமும் கிடையாது. இப்படிப்பட்ட என்ன நீ என்ன பண்ணணும், நீ இதெல்லாம் வராத, நீ இதில் ஆக்கியதுன்னு நீ கழிச்சு கட்டணும். ஆனா அதுவும் இல்லாத இந்த பிராகிருத போகத்திலேயே நான் அதுலயே மூழ்கிட்டு ஏதோ திடீர்னு ஒரு உதட்டளவுனால உனக்கு இந்த கைங்கரியம் பண்ணணும், அத்தோட சேர்ந்து மகளோட கைங்கரியம் பண்ணணும், உன்னோட குணத்தெல்லாம் இப்படிதான் சொல்லிட்டேன். எனக்கு வசுவாவே ஞாபகம் நான் இந்த பிராகிருத போகத்தான் ஈடுபட்டு இருக்கேன். ஏதோ நடுவில் கொஞ்சம் சொல்லிட்டேன். ஆனா நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா, நீ மங்கள குணாஸ்பதம், மங்கள குணங்கள்லாம் உடையவன், அஸ்தகேய கெட்ட குணங்களே இல்லாதவன். அப்படிப்பட்ட தேவரியில நான் மனசாவ கூட நினைக்கிறதுக்கு என் யோகியதை கிடையாது. இப்ப நான் சோதனம் பண்ணதுதான் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது தகுமா அப்படின்னு தெரியல சரியா. ஆக திருப்பி அதாவது எம்பெருமானை பத்தி நினைக்கிட்டு அவனுடைய பெருமை சொல்லத்தே நம்மளை பத்தியே தெரியல, அவன் மாதிரி சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் என்னடா இது எப்படிதான் எம்பெருமானை எப்படிதான் நம்ம பிரார்த்திக்க தெரியுது, அந்த க்ஷணம் திருப்பி நமக்கு பயப்பட நம்ம சொல்லிட்டு வந்துடுவோம். அந்த மாதிரி ஆழ்வாரும் அந்த மாதிரி சாய்கிறார். உடனே நம்ம என்ன சொல்லுவோம், பார்த்தியா அவர்கிட்ட கெட்ட உணவு தான் அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நாளும் அவருக்கு இந்த மாதிரி தன்மையே கிடையாது. இதுல இருந்து ஓஹோ அவர்கிட்ட இருக்கு போல் இருக்கு, அதனாலதான் இப்படிலாம் சாய்கிறேன்னு நம்ம நினைக்கூடாது. இப்படியெல்லாம் நாம நிச்சயமா நினைக்கிறோம். நாம தான் இந்த பிரகிருதி போகத்துல ஈடுபட்டு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கோம். நமக்கு துளி கூட காற்பெண்ணிங்கள்லாம் கிடையாது. அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆழ்வார் அவர்களெல்லாம் நினைச்சு அவர் ஏன் இப்படி சோதனை சொல்றா அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த தைரியம் வந்துடக்கூடாது. என்ன தைரியம், எம்பெருமான் கிட்ட இந்த மாதிரிலாம் பிரார்த்திக்கணும்னு சாத்விக எண்ணத்தோட பிரார்த்திக்கணும்.
ஆழ்வார்லாம் அவரே தப்பு பண்ணிட்டு பெருமாள்கிட்ட சரணாதி பண்ணிக்கலையா அப்படின்னு அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கு மேல ஒரு கேள்வி வருது, இந்த ஆத்ம நிந்தியை பண்ணக்கூடாதுன்னு சில பிரமாணங்கள்லாம் இருக்கு. அப்படி இருந்துச்சு தன்னை இப்படி ஆத்ம நிந்தை பண்ணிக்கலாமா அப்படின்னு கேள்வி வர, யதா கலு அஜ்ஞானேயாதேஹே அஞ்சனேயாதேஹே स्वप्रशंसा क्वचित् गुणाः तदात्मनिन्दा एतस्य स्वदैन्यस्य दैन्य ख्यापनस्थले ஆக சுனிஷ்டா வித்யா அதிகாரத்தில் சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். இந்த ஸ்லோகங்கள்லாம் எடுத்து அமரியாதா க்ஷுத்ரஹா அப்படின்னு அளவந்தார் சொல்லி நம்மகிட்ட தோஷத்தை நாம அவசியம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுட்டாதான் நாம நம்மளை திருப்பிண்டு எம்பெருமான அடைய முடியும். அதனால ஆத்ம நிந்தைன்னு அர்த்தம் இல்லை, நம்ம கிட்ட தோஷங்களை நாம் அவசியம் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஏதாவது தப்பு பண்ணோம் அப்படின்னு சொன்னா அந்த தப்பை மூடி மறைச்சு பண்ணக்கூடாது, அதை வெளியில சொல்லணும். ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேன், எனக்கு ஏதாவது பிராயசித்த உண்டா, நீங்க சொல்லுங்க அப்படின்னு. அப்படி போனாதான் நம்ம பாப்பம் கொஞ்சம் குறையும். இல்லைன்னா சரி அது மூடி மறைச்சு எப்படியாவது நம்ம பண்ணிடலாமே அப்படின்னு பண்ணக்கூடாது. அதுக்காக நம்முடைய தோஷங்களை நைச்சாந்தனம் பண்ணது அவசியம். இருக்கு அவகிட்ட இராது, நம்ம கிட்ட இருக்கும், இருக்கிறத வெளியே சொல்லணும். அப்பதான் அதுக்கு விடிவு ஏற்படும். சாஸ்திரங்கள் சொல்லுது, பிரம்மாத்யா சர்வா தேவாக என்ன ஸ்வர்த்தும் அபீஸ்வராக அப்படின்னு. பிரம்மருத்ராதிகளால கூட எம்பெருமான நினைக்க முடியாதபடி இருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்றது. அதனால்தான் இங்க தன்னுடைய சுவாமி ஆழ்வார் சாய்கள் நம்மளை விட மேற்பட்டவரான பிரம்மருத்ராதிகள் கூட எம்பெருமான உள்ளபடி அறிய முடியாது தன்மை உடையவர்கள் அவர்கள். அதனால அவர்களும் கர்ம விஷயர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி இருந்துச்சே நமக்கும் அந்த வேலை தானே. அதனாலதான் இங்க தன்னுடைய தைஷ்ணவ ஆழ்வார் வெளிப்படுத்துறார் அப்படின்னு தோணுது. அதுக்கு மேல எம்பெருமான சகல குணங்களை உடையவன் சாய்கிறார். அதாவது மங்கள குணாஸ்பதம் அங்க மங்கள குணாஸ்பதம், மங்கள குணங்கள்லாம் இருப்பிடமா இருக்க அப்படி சொன்னா அதுக்கு போல இல்லையோ. அதுக்கு மேல அஸ்தகேயம் சொல்ற. அஸ்தகேயம்னா என்ன? கெட்ட குணங்களை இல்லாதவன்னு சாய்கிற. மங்கள குணம் உடையன்னு சொன்னார் போடுமே, எதுக்கு திருப்பி அது சொன்னார் அஸ்தகேயம் சொன்னார் அப்படின்னா, இங்க இத்தர மதங்கள் நிறைய இருக்கு. எம்பெருமானுக்கு சர்வஜத்தை சொல்லச்சே, எம்பெருமானுக்கு சர்வஜத்தை சில மதங்கள் ஒத்துக்கிறது இல்லை. அதுக்கு அவன் என்ன சொன்னா ஏகோன சர்வஜத்துவம் அப்படின்னு. தன்னை பத்தி தெரியாது அவனுக்கு, அதனால கொஞ்சம் குறைவான சர்வஜத்தை உடையவன் ஏகோன அப்படின்னு சொன்னா ஒரு குறை உடையவன். அப்படிப்பட்ட ஒரு குறைவுடைய சர்வஜத்தை உடையவன் சொல்ற அப்படின்னு ஒரு மதம் இருக்கு. இன்னொன்னு அனித்யமபி விஞ்ஞான வீசஸ்ய அஸ்தி இது கேச்சன.
எம்பெருமான் நித்தியம் இல்லை. அனித்தியமப்பி விஜயானம் ஈசஸ்ய அஸ்தி. ஞானம் நித்தியமா இல்லையா, ஞானம் அனித்தியம் அப்படின்னு ஒரு மதம் இருக்கு. ஆனா எம்பெருமானுக்கு ஞானம் அஸ்தி அப்படின்னு ஒரு மதம் சொல்றது. இப்படி எல்லாம் சில மதங்கள் இருக்கு. அந்த மதங்கள் எல்லாம் நிரசனம் பண்றதுக்காக தான் இங்க அதுவும் இல்லாத புராணங்கள்லயே சமஸ்த ஹேயரகிதம் விஷ்ணு வாக்கியம் பரம்பதம், அதனால சமஸ்த ஹேய ரகிதம்னே இருக்காங்க. அவளே பதம் எடுத்திருக்காங்க. அதனால ஹேய சம்பந்தம் மட்டும் எம்பெருமானுக்கு இல்லைன்றது இல்லை. ஒரு குணம் தான் இருக்கு, சில குணங்கள் இல்லைன்னு சொல்ற. அதாவது அத்வைதிகள் குணங்களே கிடையாது சொல்றான். இப்படி பல மதங்களை சிக்ஷிக்கிறதுக்காக தான் இங்க ரெண்டு விஷயங்கள் உண்டு. அதாவது கல்யாண குண ஆஸ்பதம்னு ஒண்ணு போட்டு அஸ்தகேயம்னு ஒண்ணு போட்டு. ஆக இதர மதங்களுடைய சித்தாந்தத்தை கண்டிக்கிறதுக்காக தான் இந்த ரெண்டு பதங்கள் இங்க போட்ட அப்படின்னு பல அபூர்வ அர்த்தங்களை தான் இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த 84 ஸ்லோகத்தை அனுபவிக்கிறார். அதுக்கு அடுத்ததாக 85வது ஸ்லோகம். இதுல இந்த ஸ்லோகத்தையும் தன்னை நைசாதனம் பண்ற. அது அம்ஹ பிரசக்ய விநிகிருஹ்ய விசோத்ய புத்தி வியாபூய விஸ்வவசிவம் ஜனுஷானுபத்தம் ஆதாய சத்குண கணாணி நாகமர்கः त्वत्पादयोर् यदहम् अत्र चिरान् निमग्नः. அதாவது நான் இந்த ஜென்மம் எடுத்திருக்கேன், இது எத்தனை ஜென்மாக்கள் இதுக்கு முன்னாடி எடுத்திருப்பேன். அதனால இந்த ஜென்மத்துக்கு எது காரணம்? பாபம் தான் காரணம். ஆக இப்படிப்பட்ட பாபம் பிரஜான் நாசயதி, பிரஜா வந்து புனக பாப காரியம் பண்றது. இப்படியே போயிட்டு அஜ்ஞானத்துடையவனாகவே இருக்கேன். இந்த அஜ்ஞானம் போய் எப்பதான் உன்னுடைய திருவடியை அடைவதற்கு நான் தகுதி உள்ளவனா அவன் அப்படின்னு கீழே கைகிருத்தெல்லாம் பிரார்த்திச்சார். இப்போ அந்த கைகிரத்துக்கு பிரதிபந்தமாக இருக்கிறது எது தெரியுமா? என்னுடைய நீச்ச ஜென்மம். இந்த நீச்ச ஜென்மம் எதனால் ஏற்பட்டது? அனாதி பாப வாசனையால ஏற்பட்டது. அப்ப அந்த அனாதி பாப வாசனையால என்றாலும் நான் அஜ்ஞனாவே இருக்கேன். இந்த நிலைமை மாறணும்னா எனக்கு ஒன்றை விட்டா வேற கதி கிடையாது. எப்போதான் இந்த நிலைமை மாறும்? நிலைமை மாறி அதுக்கப்புறம் எனக்கு யோகியதை வந்து அதுக்கப்புறம் நான் உனக்கு கைங்கரியம் பண்ணணும். அது எப்படி சாத்தியமாயுது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். அதுக்கு பதபதார்த்தம் எது யாதொரு காரணத்தால் அகம் அடியேன் அத்த இங்கு, அதாவது இந்த அதாவது சம்சார பாபங்கள் சிறாத்து வெகு நாட்களாய் நிமக்னா அதிலே மூழ்கினாங்க தத்து ஆனபடியால் அம்ஹா பாபத்தை அதாவது ஒவ்வொரு ஜென்மத்திலும் ஒவ்வொரு விதமான பாபங்கள் பண்ணியிருக்கோம். ஆனா எல்லா பாபம் தானே, புண்ணியமும் ஒரு பாபம் தானே. புண்ணியத்தையும் பாபத்துல சேர்த்துட்டார். அதாவது ஏகவசம் ஜாத்தி ஏகவசம் சொல்லுவாங்க. அதாவது பாபம் புண்ணியம்னு சப்தத்திலேயே வித்தியாசம் தெரியுது. ஆனா அந்த புண்ணியத்தையும் பாபத்தை சேர்த்துட்டார். அது எப்படி சுவாமி? புண்ணியம் தானே சுவாமி அப்படின்னா அதுவும் இந்த சம்சாரத்துக்கு தான் ஹேதுவாகுது. அதனால அதே பாபத்திலே சேர்க்க வேண்டியதுதான் அப்படின்னு ஜாத்தி ஏகவசமா சொல்லுவா. ஆக இப்படி நான் ஏதோ புண்ணியம் பண்ணியிருந்தாலும் சரி பாபம் பண்ணியிருந்தாலும் சரி அவத்துல பாபத்துல தான் மூழ்கிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட அந்த பாபங்கள்னால பசகசிய அந்த பாபமானது பலாத்காரம் பண்ணி பலாத்காரமாய் விடுகிறிய என்னை அடக்கி புத்தி எனது அறிவை விசோத்திய தெளிவித்துக் கொண்டு ஜனுஷா பிறவியோடு அனுபந்தம் தொடர்வதான விஸ்வம் எல்லா அவிசிவம் ஏதங்களையும்
வியாபூய நீக்கி சத்குணகணானு நல்ல குணங்களின் கூட்டத்தை ஆதாய அப்படி அமைய பெற்றவனாயினும் பாதையோ வேறு திருவடிகளுக்கு அகம் அடியேன் ந அருகா தகுதியற்றவன். ஆக நல்லவர்களோடு சேர்ந்து நான் என்னுடைய இந்த அஜ்ஞானத்தை போக்கி அதுக்கு மேல கைங்கிறது யோகி தான். ஆனால்தான் உன்னுடைய திருவடிக்கு உன்னுடைய திருவடியில கைங்கரி விடுறது யோகிதோட, அது இல்லைன்னு நான் யோகிதை இல்லாதவன் தான் அப்படின்னு சொல்லி சாய்கிறேன். அதாவது ஓடி ஓடி பல பேர் பிறந்து அப்படின்னு சொல்லி பல ஜென்மாக்கள் எடுத்து அந்த ஜென்மாக்கள்ல பண்ணப்பட்ட பாபங்கள்லாம் சேர்த்து 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 வச்சுட்டு இருக்கேன். இந்த பாபத்தெல்லாம் நான் எப்போ போயிடுச்சு எனக்கு நல்ல அறிவு வந்து எனக்கு இத்தனை அடைய முடியாதபடியான கடன்களாக இருந்த பாபங்களை எல்லாம் போக்கி எனக்கு நல்குணங்கள் வந்து எப்பொழுது நான் அதை அவளை வந்து கூட போறேன் அப்படின்னு ரொம்ப மனசு சாமப்படுறேன். கஷாயே கல்வி பார்ப்பேன் தத்தோஜானம் பிரவர்த்ததே அப்படின்னு புத்தியை சுத்தப்படுத்துறதுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கர்மாக்கள்லாம் ஒரு நம்மள ஒரு பாபத்தை சொல்றது. அந்த இந்த கர்ம கஷாயம் இருக்க அந்த போக்கினாதான் ஞானத்தை சம்பாதிக்க முடியும். ஆக இந்த புத்தியை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா இந்த கர்மாக்கள்லாம் ஒழிக்கணும். க்ஷேத்திரஜ்ஞ ஈஸ்வர ஜானாத்து விசுத்தி பரமாமதா அப்படின்னு இந்த கர்மா இருக்க மட்டும் நமக்கு ஞானம் அளவு ஏற்படாது. எம்பெருமானையும் நம்ம எம்பெருமான் பரத்தத்துவம் அறிய முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுதான் சுவாமி தேசியம் சாதிக்கிறேன் சத் சங்காத்து அப்படின்னு சத்சங்களுடைய பரிச்சயம் பண்ணணும். எம்பெருமானிட துவேஷம் கூடாது. இப்படி 6 ஹேத்துக்களை சாய்கிற இதெல்லாம் நம்ம பைகிட்டே வந்தாக்க அப்பதான் நமக்கு நல்ல குணங்கள் உண்டாகும். ஆக நல்ல ஞானம் எம்பெருமான் தான் பரதத்துவம். நாமல் அவனுக்கு சேஷபூதர்கள், ஆனால் அவனுக்கு கைங்கரிய யோகிதை பெற்றவர்கள் அப்படின்னு அந்த பாவம் அந்த எண்ணம் வரணும். ஆக இந்த ஸ்லோகத்துல அம்பா அசகசிய வினிகிருஷ்ய விச்சோத்திய புத்தி விச்சோத்தியனால இதுல இருந்து இந்த பாப புத்தியை சுத்தப்படுத்திக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வியாபூய விஸ்வம் அசிவம் ஜனசானுபத்தம். அதனால அந்த 2வது பாகத்தினால எம்பெருமானை அடைவது தடையா இருந்த இந்த பிரகிருதி பாபங்களை எல்லாம் அறிவித்தார். அது எது அப்படின்னா பிறவிதோறும் பாவம் செய்து அந்த திருப்பி பாவமே செய்து பாவியானையும் சாதிக்கிறார். அதுதான் இங்க ஜனுஷானுபத்தம்னு சொல்ற சாதிக்கிறேன். ஒரு ஜென்மா இருக்க வேண்டியது, அதுல பாவம் வந்தது, திருப்பி ஜென்மா திருப்பி இந்த பாவமே அடுத்ததுக்கு காரணமா இருக்கு. அப்புறம் அதுக்கெல்லாம் அதுக்கப்புறம் ஆதாய சத்குண கணான் அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு. அப்படின்னு என்ன சொல்றது அப்படி சொன்னா அதாவது அபிசப்தத்தினால ஒரு நல்ல குணத்தை சம்பாதிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. பல நற்குணங்கள் எப்படி எனக்கு அமையும்? ஒரு நல்ல குணம் முதல்ல எம்பெருமானை பத்தி அறியணும்ன்றது முதல்ல புத்தி வரணுமே. அது வந்தாலே அதுக்கப்புறம் சாசனம் எல்லாம் தெரிஞ்சது, அதுக்கப்புறம் நம்ம அனுஷ்டானம் இதெல்லாம் பண்ண முடியும். அந்த ஒரு குணம் வருது. அதனால அபிசப்தத்தினால ஒரு குணமாவது நல்ல குணம் வரட்டுமே.
முதல்ல சத்சங்கத்தோடு சேர்ந்தது ஒரு எண்ணம் வரட்டுமே, அதுவே வர மாட்டேங்குது அப்படின்ட்டு அந்த அபிசப்தத்தால தெரியப்படுத்துறேன். அதனாலதான் இங்க அந்த சாய்கிறேன். ஆக நோற்ற நோன்பினே நுண்ணறிவினே ஆகிலும் உன்னை வெற்றென்றும் ஆற்றுகின்றே. அப்படி எனக்கு எந்த யோகியத்தை இருந்தாலும் ஆனா உன்னை விட முடியலையே. இத விஷயத்த சுவாமி தேசனும் சரணாதி தீபிகையில கர்மாதிஷிகதான் கலமப்பிரஜானம் காமாதி மேதுரதையா கலுஷ பிரவருத்தி அப்படின்னு இந்த இந்த சம்சாரத்தால் ஏற்படக்கூடிய ஒரு நம்ம துர்கதிய இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறார் ஆழ்வான். அடுத்ததாக ஜானே தவா கிமகம் அங்க எதேவ சங்காது அங்கீகரோபி நிமங்கலம் அந்யதஸ்மாது தேனத்வமேன குருகி புருஷே ஜனம் ஜனம் சேது நெய்வா முதோ பவதி யுக்ததமோ தி கச்சித். இது 86வது ஸ்லோகம். இதுல இந்த சரணாதிக்கு அங்கங்களாக சொல்லப்பட்ட இதுல கார்பண்யம்னு ஒண்ணு. அந்த கார்பண்யத்தை பத்தி இங்க இந்த ஸ்லோகத்தை சாதிக்கிறார். இதை நாம நாளைக்கு அனுபவிப்போம். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே ஸ்ரீ வேதாந்த தேசிகேந்திர மகாதேசிகாய நமः. श्रीमते श्री वेदांत वास्तु श्री नारायणार्य महादेशिकाय नमः. श्रीमते पादुका श्री नारायण महादेशिकाय नमः. श्रीमते वास्तु श्री कृष्णमार्य महादेशिकाय नमः. श्रीमते श्री रंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः.